இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் தான் நான் கம்ப்ளீட்டாக ஒரு டாக்டருக்காக ஹாஸ்பிட்டலுக்காக க்ரியேட் பண்ண வெப்சைட். இந்த வெப்சைட்டை நான் கம்ப்ளீட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு 50,000 to 55,000 வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டு. நம்ம இந்த அளவுக்கு 5,000 சார்ஜஸ் பண்ண முடியும்னா அது ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜஸ் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டை நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுவோம். எப்படி இந்த வெப்சைட் டெவலப் பண்ணேன், என்னென்ன கலர் தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் இந்த டிசைன் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எடுத்தோடனே ஒரு பெரிய லார்ஜ் பேனர் செட் பண்ணி அதில் நம்ம வியூ ஆல் சர்வீசஸ் அப்படின்ற கொடுத்துருக்கோம். என்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது கூட என்னென்ன கிளைண்ட்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, யாருக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நம்ம ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்த கிளைண்ட்டை எந்த டாக்டரை எப்போ பார்க்க போகிறாங்க, என்ன டைமு என்ன டேட் அப்படின்றத புக் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் அங்கே கேலண்டரோட கொடுத்துருக்கோம். சரிங்களா? அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ப்ளஸ் பேஷண்ட்டோட ரிவ்யூஸ், இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேஜஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், பிளாக்ஸ், பேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். சும்மா ஒரு அபவுட் அஸ் பேஜஸ்க்குள்ள நம்ம போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லோட் வாங்கிட்டோம், போய் பாருங்கள். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ அபவுட் அஸ் பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த அபவுட் அஸ் பேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வேணால் அவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒரு சின்ன ஒரு டெமோ டேட்டா தான். ஸோ அதனால் நீங்கள் எக்யூரேட்டாக இருக்கணும்னு விருப்பப்பட தேவையில்ல. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பண்ணி கொடுக்க வெப்சைட்டை நான் டெமோவாக தான் ஷோகேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதோட லிங்க் வந்து இங்கேயுமே இருக்காது. இது என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிறனால இங்கே தாராளமாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதனால தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே லேர்ன் மோர், அவங்க ஒர்க் ப்ராக்ரஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், மெடிக்கல் செக்அப் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ப்ராக்ரஸுமே நமக்கு ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மீட் என்னென்ன டாக்டர்ஸ்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்துலையுமே இங்கே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். லைக் எம்டி, என்னென்ன டாக்டர்ஸ்லாம் ரொம்ப மெயினான டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தாராளமாக. ஸோ ரைட், இந்த ஹோம் பேஜ் மாதிரி நிறைய பேஜஸ் நம்ம ஆட் பண்ண முடியும். பிளாக்ஸ்ன்றதை நம்ம மெயினாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டை பூம் பண்ணிவிடும். சரிங்களா? ரைட், காண்டாக்ட் அஸ் பேஜை இப்போ பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம அங்கே எல்லாருமே காண்டாக்ட் பண்ண முடியும். ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் இமெயில் ஐடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம பேச முடியும். ஸோ இதோட மெயினான அஜெண்டாவே மேப். இந்த மேப்பை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி காண்டாக்ட், ஒரு சின்ன மெசேஜ் இருந்தாலும் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மெயில், ஃபோன் நம்பர் அலாங் வித் அவங்களோட லொக்கேஷன், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீழே நம்ம ஃபூட்டர்லாம் நம்ம எல்லா இடத்துலையுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ப்ளூ வித் ஒயிட் தீமில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் ப்ளூ வித் ஒயிட் தீம் பண்ணிங்கன்னா அது என்னோட ஃபேவரட். கிளைண்ட்டுக்குமே அந்த தீமில் தேவைப்பட்டது. அதனால் நான் வந்து அந்த டிசைன் கலரை எடுத்தேன். ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதேமாதிரி அடுத்து எந்த பிஸ்னஸ்க்கான வெப்சைட்டை நான் டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நான் டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி சூப்பரான வீடியோ அடுத்த ரீலில் வரேன், இல்லை அடுத்த வீடியோவில் வரேன். செக் பண்ணி பார்க்கலாம். பாய்.